நாம் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.1 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்க. எஸ் ஆஃப் டி ஈக்குவல் 2t³ மைனஸ் 9t² ப்ளஸ் 12t மைனஸ் 4 இங்கு டி கிரேட்டர் than or equal 0 எனும் விதிப்படி ஒரு கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. இப்போ நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல டி பார்த்தீங்கன்னா இப்போது கிரேட்டர் than or equal 0ன்னும் போது நமக்கு ஜீரோட மதிப்போட கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே டீயோட மதிப்பு என்னவாக இருக்கும்? இதை விட இது அதிகமாக இருக்குமா? அதுபடி 3 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. என் நேரங்களில் துகளின் திசை மாறுகிறது. அடுத்து பாருங்க, முதல் 4 வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்ன? பாருங்கள், திசை வேகம் 0 மதிப்பை அடையும் நேரங்களில் எல்லாம் துகளின் முடுக்கம் காண்க. ஃபஸ்ட்டு துகள திசை மாறுகிறது கேட்குறாங்க பார்த்தீங்களா? எந்த நேரத்தில் திசை மாறுது நேரம். அடுத்து ஃபஸ்ட்டு 4 வினாடிகள் துகள் பயணித்த தூரம். அடுத்து 0 மதிப்பு அடையும் எந்த நேரத்தில் துகள் முடுக்கம் ஏற்படுது கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது கொஷனில் கொடுத்துருக்க எடுத்து எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் ஆஃப் டி ஈக்குவல் 2t³ மைனஸ் 9t² ப்ளஸ் 12t மைனஸ் 4 இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க? துகளின் திசை வேகம் அப்படின்னும் போது நம்ம என்ன எடுப்போம்? v எடுப்போமா? அப்போ இங்கே திசை வேகம் v எடுப்போம். v ஈக்குவல் ds டிவைட் பை டிடின்னு எழுதுவோமா? இப்போது அதுபடி இங்கே மாற்றி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 அப்படியே வந்துடும். ஃபார்முலா படி இந்த அடுக்கை முன்னாடி பெருக்கணும். இப்போது மேலே 1 லெஸ் பண்ணி எழுதுவோமா? அப்போது இன்ட்டு 3t 3 மைனஸ் 1 நமக்கு 2 வருமா? அடுத்து மைனஸ் 9 2t² இருக்குது. அப்போ என்ன வரும்? இன்ட்டு பெருக்கல் வந்துடும். 2t அடுக்கு 1 லெஸ் பண்ணிட்டோன்னா 1 மட்டும் வருமா? இப்போ 1 மேலே போடலாம் 1 தான், போடலாம் 1 தான். அடுத்து ப்ளஸ் 12 இங்கே t 1 தான் இருக்குது. அப்போ என்ன வரும்? இன்ட்டு 1 வந்துடும். மைனஸ் இங்கே 4 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 இங்கே நம்ம எடுத்துருந்தோம் என்ன ஆகும்? 0 ஆயிருமா? இப்போ 0 போட்டல் 1 தான், போடலாம் 1 தான். ஈக்குவல் 2 × 3 6t² மைனஸ் 9 × 2 18t ப்ளஸ் 12. சரிங்களா? இது திசை வேகம் v எடுக்க போகிறோம். இப்போது திசை வேகத்துக்கு சமப்பா நம்ம என்ன எடுப்போம்? 0 எடுப்போமா? அப்போது v பார்த்தீங்கன்னா இப்போ திசை வேகம் 0 எடுக்கலாமா? 0 எனில் அப்போ என்ன வரும்? 0 ஈக்குவல் 6t² மைனஸ் 18t ப்ளஸ் 12 வருமா? இப்படி மாற்றி எழுதிக்கலாம். 6t² மைனஸ் 18t ப்ளஸ் 12 ஈக்குவல் 0. இது காரணி மெத்தடில் இருக்கா? பெருக்கும் போது பாருங்கள், இப்போ அதுக்கு முன்னாடி இது 3மே காமனாக 6ஆல் வகுப்படுமா? அப்போ இது வகுத்துட்டு நம்ம காரணி பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது 6ஆல் வகுக்கும் போது என்னாகும்? 6t² டிவைட் பை 6 மைனஸ் 18t டிவைட் பை 6 ப்ளஸ் 12 டிவைட் பை 6 ஈக்குவல் 0 வருமா? இப்போ கேன்சல் பண்ணும்போது 6 கேன்சல் ஆயிரும். 1 6 18, 1 6 2 12. இப்போ இங்கே என்ன வரும்? t² மைனஸ் 3t ப்ளஸ் 2 ஈக்குவல் 0 வருமா? இது காரணிப்படுத்தும் போது இப்போது 1 × 2 2. இப்போது 2 மைனஸ் 3. இப்போ நமக்கு பெருக்குனா 2 வரணும், கூட்டினால கழிச்சாலும் மைனஸ் 3 வரணும். அப்போ 1 × 2 போடலாம். 1 × 2 2, இங்கே மைனஸ் 3 இருக்குது. அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 × மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 × 2 குறி ஒரே மாதிரி தான் கூட்டினா மைனஸ் 3 சேர்த்து எழுதிக்கலாமா? அப்போ t மைனஸ் 1 இன்ட்டு t மைனஸ் 2 ஈக்குவல் 0வா? இப்போ பிரித்து எழுதும் போது t மைனஸ் 1 ஈக்குவல் 0, t மைனஸ் 2 ஈக்குவல் 0. இப்போ மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 மாறுமா? இப்போ t ஈக்குவல் 1 மைனஸ் 2 மாறுமா? ப்ளஸ் 2 மாறுமா? இப்போ t ஈக்குவல் 2. அப்போ இதை எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ t ஈக்குவல் 1 மற்றும் t ஈக்குவல் 2. டீனா டைம். சரிங்களா? எனும்போது அப்போது t 1 மற்றும் t 2 போது துகளோட திசை மாறுகிறது அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து இப்போ 2வது சப்டிவிஷன். இப்போ முதல் 4 வினாடி கொடுத்துருக்காங்க. இப்போ 4 வினாடி போது இப்போ 0லேருந்து எடுப்போமா?
இங்கே 1 2ன்னும் போது இதோட திசை மாறுனா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது 0லேருந்து ஆரம்பிக்குது, இங்கே 1ல் வந்து மாறுது, இதோ ஒரு பக்கம் மாறுது. அடுத்து 2 மாறுது, 2ல் மாறி 4 நமக்கு 4 சரிங்களா. முதல் 4 மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ 0லேருந்து 4 எடுத்திருக்கோம். நேரம் வந்து 1 2ன்னும் போது இதோட திசை மாறுது, அதை அப்படி எழுதியிருக்கோம். அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க எஸ் ஆஃப் டி ஈக்குவல் 2t³ மைனஸ் 9t² ப்ளஸ் 12t மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது போய் நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 0 எடுக்கலாமா. டி ஈக்குவல் 0 எனில் அப்போ 0ன்னும் போது எஸ் ஆஃப் 0ன்னு வருமா. இப்போ 2 × 0³ வரும், மைனஸ் 9 × 0² வரும், ப்ளஸ் 12 × 0ன்னு வரும், மைனஸ் 4 வருமா. இப்போ 0வோட எதை பேருக்குனாலுமே நமக்கு 0 தான். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சு, இந்த மைனஸ் 4 மட்டும் வரும். இது வந்து எஸ் ஆஃப் 0ன்னும் போது சரிங்களா. அதே போல் இப்போ டி வந்து 1 எடுக்கும் போது டி ஈக்குவல் 1 எனில் இப்போ இங்கே எஸ் ஆஃப் டி 1 வருமா ஈக்குவல் 2 என்ன ஒரு டீன்ற இடத்துல 1 இப்போ ஸ்கியூப் இருக்குது, 1³ வருமா மைனஸ் 9 × t² போது 1² வரும், ப்ளஸ் 12 × t இப்போ 1 மட்டும் வரும், மைனஸ் 4 வருமா. இப்போ 1 இப்போ 1 தான் வரும். அப்போ 2 × 1 வரும், மைனஸ் 9, 1² பண்ணால் 1 தான் கிடைக்கும், ப்ளஸ் 12 × 1 12 மைனஸ் 4. இப்போ 2 × 1 2 மைனஸ் 9 × 1 9 ப்ளஸ் 12 மைனஸ் 4 சரிங்களா ஈக்குவல். இப்போது ப்ளஸ் 2 ப்ளஸ் 12 கூட்டினா எவ்வளோ ப்ளஸ் 14, மைனஸ் 2 மைனஸ் 14, குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கலாமா. கூட்டினா என்ன வரும் மைனஸ் 13. இப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்குமா. இப்போ டி வந்து 1ன்னும் போது நமக்கு 1 கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் எஸ் ஆஃப் 2 2 எடுக்கலாமா. அப்போ 2 × t இடத்துல 2ன்னு வருமா. அப்போ 2³ மைனஸ் 9 t இடத்துல 2 இப்போ 2² ப்ளஸ் 12 × 2ன்னு வருமா மைனஸ் 4. இப்போ 2 இப்போ 2³ 2 வந்து 3 தடவை பெருக்கணும். 2 × 4 4 × 2 8 இப்போ 8ன்னு வருமா மைனஸ் 9. 2² பண்ணால் 2 × 2 4 ப்ளஸ் 12 × 2 24 மைனஸ் 4. இப்போ 8 × 2 16 மைனஸ் 9 × 4 36 ப்ளஸ் 24 மைனஸ் 4. இப்போ 16 24 ப்ளஸில் இருக்கா, கூட்டினா எவ்வளோ 40 மைனஸ் 36 மைனஸ் 4 குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா. கூட்டினா என்ன வரும் மைனஸ் 40. இப்போ ப்ளஸ் 40 மைனஸ் 40 லெஸ் பண்ண நமக்கு 0 வருமா. அப்போ எஸ் வந்து நமக்கு இப்போ டி 2 அப்ளை பண்ணும் போது இங்கே 0 வேணால் இங்கே எழுதிக்கோங்க. டி ஈக்குவல் 2 எனில் சரிங்களா. அடுத்து பாருங்கள் டி ஈக்குவல் 4 எனில் சரிங்களா. அப்போ 4ன்னும் போது எஸ் ஆஃப் 4ன்னு வருமா. அப்போ டி இங்கே 2 × 4³ வரும், மைனஸ் 9 × 4² ப்ளஸ் 12 × 4 மைனஸ் 4. இப்போ டீன்ற இடத்துல வந்து நம்ம 4 அப்ளை பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஈக்குவல் 2 × இப்போ 4³ 4 × 4 × 4ன்னு வருமா. 4 16 16 × 4 64ன்னு வருமா. அப்போ 2 × 64 மைனஸ் 9 × இப்போ 4 வந்து 2 டைம் பெருக்கும்போது 4 × 4 8 சரி 4 × 4 16 ப்ளஸ் 12 × 4 48 மைனஸ் 4ன்னு வருமா ஈக்குவல். இப்போ 2 × 64 பெருக்கும்போது என்னாகும் நமக்கு 128ன்னு வருமா மைனஸ் 9 × 16 144 ப்ளஸ் 48 மைனஸ் 4. இப்போது 128 ப்ளஸ்ஸு 48 ப்ளஸில் இருக்கா, குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா என்ன நமக்கு 176ன்னு வருமா. அடுத்து மைனஸ் 144 மைனஸ் 4 கூட்டும் போது குறி ஒரே மாதிரி கூட்டிக்கலாம், கூட்டினா மைனஸ் 148ன்னு வருமா. இப்போது லெஸ் பண்ணால் 28. இது டி வந்து 4 அப்ளை பண்ணும்போது இப்போ எடுத்து எழுதிக்கலாமா. அப்போ முதல் 4 வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்ன எடுப்போம் நம்ம எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏன் எடுப்போமா. அதுபடி நமக்கு இங்கே 3 டைமாக நம்ம பிரித்து எழுத போகிறோம். பிரித்து எழுதும்போது ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 0
ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப் 1 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 4 மைனஸ் எஸ் ஆஃப் 2ன்னு வருமா? இது நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஷினுக்கு பாருங்கள். இப்போ 0 1 2 4 எடுத்துருக்கோமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது. அப்போ என்ன எடுப்போம்? 1 மைனஸ் 0 எடுப்போமா? அடுத்து இந்த 1க்கும் 2க்கும் இந்த ரெண்டுத்தையும் எடுக்கும்போது என்ன எடுப்போம்? 2 மைனஸ் 1ன்னு எடுப்போம். அடுத்து இப்போ 2க்கு 4க்கு எடுக்கும்போது இப்போ எஸ் ஆஃப் 4 மைனஸ் எஸ் ஆஃப் 2ன்னு எடுப்போமா? அதுதான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ எஸ் ஆஃப் 1 ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ் ஆஃப் 1க்கு வந்து 1 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ 1 மைனஸ் இப்போது எஸ் ஆஃப் 0 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 0 மைனஸ் எஸ் ஆஃப் 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 4க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 28 மைனஸ் எஸ் ஆஃப் 2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0. சரிங்களா? இப்போது மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் 4 லெஸ் பண்ணாமல் மைனஸ் 3 வருமா? ப்ளஸ் 0 மைனஸ் 1 இப்போ 0 எதை கூட்டினாலும் கழிச்சாலும் இது நம்ம தான் கிடைக்கும். பெருக்கினாலும் வகுத்தாலும் நமக்கு 0 ஆயிரும். அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 28 மைனஸ் 0 மாடலஸ் ஆஃப் 28 அப்படியே வந்துடும். இப்போ மாடலஸை விட்டு எடுத்து வெளியே எழுதிக்கலாமா? மாடலஸை விட்டு வெளியே எடுத்து எழுதும் போது ப்ளஸில் இருந்தாலும் நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும், மைனஸில் இருந்தாலும் நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது எடுத்து தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 3 வருமா? ப்ளஸ் இங்கே 1 ஆகிடும் ப்ளஸ் 28. இப்போ இது 3 நம்ம கூட்டலாமா? இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இங்கே எஸ் ஆஃப் 0க்கு வந்து நம்ம மைனஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா 1 4 கூட்டமாக நமக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? 5 நமக்கு வருமா? அப்போது இப்போ ஆட் பண்ணும்போது 5 + 1 + 28 34ன்னு வருமா? அப்போ முதல் 4 வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் 34 மீட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்க தேர்ட் சப்ரிவேஷன். இப்போ நம்மள முடுக்கம் கேட்டிருக்காங்களா? தேர்ட் சப்ரிவேஷன் முடுக்கம் பண்ணும்போது திசையை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? v = 6t² - 18t + 12 முடுக்கம் ஏன் எடுப்போமா? அப்போ a = dv/dt. சரிங்களா? அப்போது இது எடுத்து எழுதுவோம். இந்த 6 அப்படியே எடுத்து எழுதிப்போம் ஃபார்முலா படி. இப்போ இந்த அடுக்கு ஒரு முன்னாடி ஒரு டைம் பெருக்கிட்டு ஒன்று லெஸ் பண்ணி எடுத்து எழுதுவோம். அப்போ என்ன வருங்க? 2 × t. இப்போ 2 மைனஸ் 1 அடுக்கு 1 கழிச்சிட்டு 1 தான் வருமா? அப்போ 1 மைனஸ் 18. இங்கே t அடுக்கு 1 தான் இருக்குது. இப்போ இங்கே 1 மட்டும்தான் வரும். ப்ளஸ் 12 இங்கே 0 ஆயிரும். சரிங்களா? வேணா ப்ளஸ் 0 இங்கே நமக்கு 0 = 6 × 12 12t மைனஸ் 12 × 1 18 அப்படி வந்துடுச்சா? இது வந்து ஏ, அதாவது முடுக்கம் ஃபஸ்ட்டுங்க. இப்போ டி பற்றி நம்ம நேரம் 1 2 கண்டுபிடிச்சிருக்கோமா? ஃபஸ்ட்டுங்க t = 1 அப்ளை பண்ணலாமா? t = 1 எனில் அப்போ a = 12 × 1 மைனஸ் 12ன்னு வருமா? 12 × 1 12 மைனஸ் 18 ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 6. அப்போது நேரம் வந்து 1 அப்படின்னும் போது முடுக்கம் பார்த்தீங்கன்னா -6 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து t = 2 எனில் இப்போ 2 நம்ம என்ன வரும்? a = 12 × t என்ன 2 மைனஸ் 18 ப்ளஸ் பண்ணும்போது 12 2 24 மைனஸ் 18 கழிச்சு எவ்வளோ வரும்? லெஸ் பண்ணும்போது நமக்கு 6ன்னு வருமா? ப்ளஸ் 6. சரிங்களா? இப்போ டீன்னும் போது இப்போ நேரம் 2 அப்படின்னும் போது நமக்கு முடுக்கம் a = +6 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். சரிங்களா?